ஒரு 8வது படிக்கிற பையன் அவன் வந்து கணக்கு பரீட்சையில் ஃபெயிலாக போயிட்டான். சரியா? அவர் இன்னொரு தரம் எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவன் 2வது முறை அழகாக எழுதிதான் தேர்ச்சி பெற்று விட்டான். இப்போ இதில் ஒளிந்திருக்கக்கூடிய சூட்சம் என்ன தெரியுமா? அவன் முதல் முறை வந்து தேர்ச்சி பெறாமல் தோல்வி அடைந்தான் இல்லையா? அந்த நிலையை நம்மளால் மாற்ற முடியுமா? நம்மளால் அதை நாசம் பண்ணிட முடியுமா? அந்த நாம் செய்த தீவினையை ஒரு நல்வினையின் வாயிலாக நம்மால் தீவினையை களைஞ்சிட முடியுமா? முடியாது. ஒரு நாயோ ஒரு குரங்கோ இந்த இடத்துல வந்து மலம் கழித்து அசிங்கம் பண்ணியிருக்கு, நம்ம அதை போய் எடுக்க மாட்டோம், கை வச்சு எடுப்போமா? அதுக்கு மேலே மண்ணை அள்ளி தான் போடுவோம். மேற்கொண்டு அந்த நாற்றமாகப்பட்டது வீசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அது மேலே மண்ணை அள்ளி போடுவோமோ தவிர நம்மளால் களைய முடியாது போயிட்டு. அப்போது முருகப்பெருமான் ஒருவன் மாத்திரம்தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்வினைகளையும் தீவினைகளையும் நாசம் செய்யக்கூடிய பண்பு கொண்டவன். அப்போ தான் மீண்டும் மீண்டும் பிறக்காமல் இருப்போம், மீண்டும் மீண்டும் வந்து கடன் வாங்காமல் இருப்போம் இல்லையா? அதனால தான் இந்த என்ன சொல்கிறார், நாசகனே அப்படிங்கிற ஒரு சொல்ல பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை.